மகிழ்ச்சியான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்தி ஒருமனப்பட்டு நாமத்தை உயர்த்த எங்களை ஒன்று சேர்த்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த விசேஷத்த நாளில் உங்களோட மகிமை விளங்குகின்ற நாளில் எங்களை ஒன்று இணைத்ததுக்காக நன்றி. வார்த்தைகளை கேட்கும் பொழுதே கிரியைகள் நடக்கட்டும். வார்த்தைகள் கேட்கும் பொழுதே மகிமைகள் சம்பவிக்கட்டும். வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அந்த வார்த்தையை தேடி வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை எங்களுடையது. அந்த வார்த்தை எங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அப்படியாக இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என் தேவனை முன்பாக வைத்து நீர் பேசும்படி வாயோடு வாயாக இருந்து வார்த்தைகளை கொடுக்கும்படி உங்களோட கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மெசேஜ் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு தான் இருப்பேன். என் தேவன் நல்லவர். அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை மகிழ்ச்சியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சியோடு இருந்தால் ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்துக்கு மகிழ்ச்சியோடு ஆனந்த புன்னகையோடு வரும் பொழுது நிச்சயமாக என் பக்கத்தில் இருக்கிறவர் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார். இஸ் a supernatural God. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நடத்துவார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நடத்துவார். இப்ப யாராவது ஒருத்தர் நிச்சயமாக கர்த்தர் உங்களே நடத்துவார்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லணும். என்ன பார்த்து சொல்லணும். இப்ப சபையை பார்த்து ஆண்டு சொல்ற நிச்சயமாக உன்னை நடத்துவார். இதைத்தான் ஆண்டு விரும்புறார். ஓகே, எங்க வீட்டில் நாங்கள் ஒரு செல்ல நாய்க்குட்டி வளர்க்குறோம். சொன்ன உடனே அழகாக கீழ்ப்படிங்க. இத்தனைக்கும் அதுக்கு சொல்லுவாங்க, மனுஷனுக்கு எத்தனை அறிவு? அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார். இது எப்பவுமே இருக்கணும். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மோட ராஜாதி ராஜா இன்றைக்கு காலையில சொல்லுகிற வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் இயேசு ஒருவர் தான் பரலோக போவதற்கு வழி. அவரை பின்பற்ற வேண்டும். அவர் வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. வேதாமுக கொண்டு வராதவர்கள் அடுத்த வாரம் தயவு செய்து சபைக்கு வரும் பொழுது காணிக்கை கொண்டு வருகிறீர்களோ இல்லையோ வேதத்தை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவனால சொல்ல விரும்புகிறார். ஒரு விசேஷமாக பரலோகத்துக்கு போவதற்கு வழி அவரை இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 43ஆம் அதிகாரம் 12வது வசனம். நானே அறிவித்து, அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிக்கணும். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ரட்சிக்கப்பட வைத்து இந்த நாள் வரைக்கும் இந்த நடத்துகிறது அந்நிய தேவன் அல்ல, நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு, நல்லா கவனிக்கணும், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல. யார் சொல்லுகிறார்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாவது நண்பனை பார்த்தா ஒரு பழம் சொல்லுவாங்க, உங்க நண்பனை பார்த்தா நீ யார் சொல்ல. அப்போ உன்னை பார்த்தாலே கர்த்தர் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு தேவ செய்தியின் தலைப்பு. நம்ம தான் சாட்சி. பக்கத்தை பசங்க நம்ம தான் சாட்சி. நம்ம தான் சாட்சி. அடுத்த வீட்டுக்காரன் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, ஓகே, துபாயில் இருக்கிறவங்க கிடையாது. நம்ம தான் சாட்சி. ஏன்னா ஆண்டு உங்களை தான் சொல்றார், நீ தான் சாட்சி. உன்னை பார்த்து தான் இயேசு நல்லவர்னுவாங்க. ஒரு நல்ல ஒரு இருந்தாங்களாம், ஒரு குடும்பத்தில் இருந்தாங்களாம், ஒரு மனுஷன் இருந்தாலும், ஒரு கிளி வளர்த்துருந்தானோ, பேசுகிற கிளி. என்னது?
அல்லது கற்றுக் கொடுத்தானா, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தானா. ஓகே, இது சொல்லி கொடுத்தானா, இது வந்தனும், இது சபை மக்கள் அப்படின்னு சர்ச்சுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சர்ச்சுக்கு கிட்ட வந்தான கீழே எல்லாரும் பார்த்து ஏன்னு இது சபை மக்கள் அப்படின்னு கற்றுக் கொடுத்தானா. எல்லாத்தையும் எடுத்து கற்றுக் கொடுத்துட்டு போகும்போது அங்கே போகும்போது 2 கிறிஸ்துவங்க சண்டை, சரியான சண்டை போட்டிருக்காங்களா, ஒரு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு. அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவரும் கிளி எடுத்துட்டுக்கிறார். சண்டை போட்ட அதே சபை மக்கள்னு தான், சண்டை போட்ட அதே சபை மக்கள். கிளி அழகா சொல்லுச்சுல, வெளியே போக கேர்ஃபுல்லா இருங்க, நீ தான் சாட்சி. பக்கத்தை பாச, நீ தான் சாட்சி. ஏன்னா அவர் சாட்சி சொல்லணும்னா நம்ம தான் சாட்சியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால உண்மையால சொல்றேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படையும் போது சாட்சி சொல்லணும். நம்மளே வந்து ஒரு பார்த்து ஸ்டேஜில் வந்து அவங்க மைக்கை பிடிச்சா வச்சுக்கணும், அப்படி இப்படி நான் கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க, அதுதான் சாட்சி. இப்போ சொல்லும் பொழுது சின்ன உதாரணம் சொல்லும் பொழுது அநேக காரியத்துக்கு பேச விரும்புகிறேன். ஒரு சாட்சினா பண்ணால பார்க்கணும், அதான் சாட்சி. நேற்று தினத்தில் ஒரு சகோதரிக்கு ப்ரேயருக்கு வந்தாங்க, ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். ஆராதனை உட்காருவாங்க விஷயம், அவங்கள முடியல. நான் சொன்னேன், ஆராதனை தேடி வரும் பொழுது தேவனுக்காக நிற்கணும். அந்த சகோதரி கேட்டேன், வேலை செய்கிறீங்க, எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கும் பிரதர் அப்படின்னா. நான் சொன்னேன், 2 மணி நேரம் நிற்க தெரிஞ்ச உனக்கு 1/2 மணி நேரம் நிற்க தெரியாதா? ஆனால் இனி கண்ணால் பார்த்தேன், அந்த சகோதரி பலவீனமாக இருந்த பொழுதும் உட்காரவே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்காக நான் சாட்சி சொல்கிறேன் தெரியுமா, கண்ணால் பார்த்தேன், அதான் சாட்சி. ஆண்டவர் சொல்கிற சாட்சி. என் தேவன் அதுக்கேற்ற ரிவார்டையும் கர்த்தர் கொடுப்பார். அன்பான தேவ பிள்ளைகளை வேறு சொல், நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறான். நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த நல்வார்த்தை, நாம் அவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். நானே தேவன் என்பதற்கு நீ எனக்கு சாட்சி என்று சொல்லுகிறவர். God has to tell, we have to say that we are a witness for the God. We should be a witness to the God. கிறிஸ்டின் என்றது வேற, கிறிஸ்துவ என்றது வேற. கிறிஸ்டின் என்றது பிராண்டு, கிறிஸ்து என்றது இயேசு. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லும்போது, 2 கிறிஸ்தவங்க ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுங்க பாருங்க. அவங்க போன உடனே நீங்களா அந்த மனுஷன் பர்தவமோ கண்ணுகிறார், சிலையில் அடிபட்டு. கொஞ்சம் கவனிக்கணும், நல்லா புரியுங்களா? அவருக்கு அதுக்கு சம்பந்தம் எதனா இருக்கா? உனக்காக ரத்தம் சிந்தி முள்மீடி போட்டு ஆணி அடுக்கப்பட்டு வார்நாள் நொறுக்கப்பட்டு அவர் எங்கேயோ இருக்கிறார். ஆனா சொல்றவங்க இந்த 2 சகோதரிகளை எப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க எல்லாம் நெருப்புலாம் சண்டை போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா அழகா சர்ச்சுக்கு, அதுவும் சொல்லுவோம், பைபிள் கூட அழகா எடுத்துட்டு போவாங்க. அப்ப எங்க போச்சு சாட்சி? இன்னைக்கு அந்த ரத்தம் பேசுது. என் ரத்தம் பேச சொல்லியிருக்காருல இன்னைக்கு, அவர் திருவிருந்தில ரத்தம் பேசுது. எங்க போச்சு சாட்சி? We are the witness to the God. We should be witness to the God. We are the witness of the God. We should be the witness of. நான் ஆண்டவருக்காக வாழுறேன், ஆண்டவருக்காக சத்தியத்தில் நிற்பேன், ஆண்டவரோட வார்த்தையை காண்பிப்பேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. பேச்சு, உடை, ஆடை, நடை, சுபாவம், பாவனை எல்லாத்துலயும் இயேசு தெரியணும். இயேசு தெரியணும். ஒரு சின்ன கொஞ்சம் வசதிகள் வந்த உடனே நம்ம இடத்துல ஒரு மாற்றம் வருதுன்னா, இயேசு உள்ள வரும்போது நம்ம இடத்துல மாற்றம் வரணும். இன்னும் எல்கேஜியாவே இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் பி இன் அ பிரின்சிபல் லெவல் ஆஃப் காட். அவர் உங்களை வாழ்த்த விரும்புகிறார். எத்தனை பேர் மகத்துவமான வார்த்தை தேவன் நமக்கு சொல்லுகிறார், வைத்துகிறார். யூ ஷுட் சே, நான் தான் சாட்சிங்க, நான் தான் சாட்சி. தேவனுக்கு நம்ம தான் சாட்சி. ஒரு சில நேரத்தில் உண்மையாக சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் எனக்கு காலிலிருந்து ஒரு 2 சமுட்டில் அடிக்கிற போது தலைவலி, என்னால் முடியல. பட் ஈவன் தோ ஐ ஸ்டாண்ட் ஃபார் த காட். ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம். அவ்வளோ நேரம் தான், 1/2 மணி நேரம் நிற்கிறீங்க. நான் 1.5 மணி நேரம் நிற்கணும். தேவ பலன். We should be testimony to the life. எத்தனை மகத்துவமான வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கு எழுதி வைப்போம். நம்முடைய தேவனுக்காக சாட்சியாக இருப்போம், சாட்சியாக வாழ்வோம். பக்கத்துல பாசம், சாட்சியாக இருப்போம், சாட்சியாக வாழ்வோம். நான் தான் சாட்சி. நல்ல விஷயம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வார்த்தை கேட்காதீங்க. இயேசு அடுத்த லெவல். இன்னைக்கு நான் பேச பொறுத்து
ஒவ்வொரு வாரம் பிளஸிங்கை குறித்து பேசுவேன், ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவேன், தீர்க்க தரிசனம் ஆண்டு பேசுவாரு. அதே நேரத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் பேசுகிற தேவன். காதுள்ளவன் கேட்க. இன்னைக்கு ஓப்பனா ஆண்டு பலிபடுத்தணும் கேட்கிறேன். நான் அடுத்த லெவலுக்கு போன ஆசைப்படுறவங்க ஆமென் சொல்லுங்க. வசதியிலும் சரி, ஆவிக்குரிய ஜீவத்திலும் சரி, சகலத்திலும் நீ அடுத்த லெவலுக்கு போனா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி நீங்க நடப்பீரானால் நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இட்ஸ் a supernatural God. நீ வளரும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவான், இயேசு நிச்சயமா அந்த கூட இருக்கிறாரு. வர வர விருத்துக தாவீது வர வர ஈஜி திருச்சபை வர வர விருத்து கடினும். அப்போ காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு வாரம் எதுவுமே சாப்பாடே கொடுக்கலன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்ப சாப்பாடை கொடுக்க ஊட்ட சக்தி வளரும். அதே மாதிரி ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். பிறர் அவர் தேவன் என்பதற்கு என்னையும் உன்னையும் சாட்சியாக வைத்திருக்கிறார். அவர் சாட்சி விளங்குவதற்கு ஜஸ்ட் கவனிக்கணும். பிறர் அவர் தேவன் என்று என்பதற்கு என்னையும் உன்னையும் சாட்சியாக வைத்திருக்கிறார். அவர் சாட்சி விளங்குவதற்கு, அவர் சாட்சி உள்ளவராக தெரியணும்னா நிச்சயமாகவே இந்த உலகத்தை ஆளுகிறவர் கிறிஸ்து என்று சொல்வதற்கு நம்ம தான் சாட்சியாக காண்பிக்கணும். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு, நல்ல கவனிக்க, நீங்களோ எஸ் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். என்ன சன்னதி? நீங்களா யாரு? நீங்களா சாட்சி. உங்களால் தெரிந்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது மறுபடியும், புண்ணியங்களையும் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், தெரிஞ்சு கொள்ளப்பட்ட சன்னதியும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், ராஜரீகம் பண்ணுகிற ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! எத்தனை மேன்மையான வார்த்தை பவுல் சொல்றார். எத்தனை மேன்மை! என்னென்ன வசனம்? புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியத்தையும் சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். எந்த லெவல்ல உங்களை வைக்கிறார் பாருங்க. ஹை லெவல்ல வைக்கிற வச்சிட்டு பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவர்? பரிசுத்தர். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியாக அவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, நீங்கள் எனக்கு சாட்சி என்று அவர் சொல்லுகிறார். நம் சாட்சியாக இருப்பதற்கு, வாழ்வதற்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி, பரிசுத்த சன்னதி. இன்றைக்கு திருவிருந்து நம்ம பானம் பண்ண போகிறோம். அந்த அப்பத்தை கொடுக்கும் பொழுது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமாக என்னை நினைவு கூர்ந்து இதை வாங்கி புசியுங்கள், பருங்கள் சொல்றார். பிரெட், அப்பம் சொல்லலாம், பிரெட்னு சொல்லலாம், ஆயிரம் சொல்லலாம். நான் கடையில இருந்து வாங்கும் பொழுது இதோட பேர் என்னது? பிரெட். ஆனா சபை உள்ளன்னு வந்துட்டு நீங்க பெருகும் போது என்னது? பரிசுத்த சரீரம், பரிசுத்த அப்பம். அப்போ நீங்க உலகமா எப்படி இருங்க, ஆனா தேவ சமூகத்தில் என்றைக்கு ஆண்டு உங்களை அழைத்தாரோ நீங்க தான் பரிசுத்த அப்பம், நீங்க தான் அப்பம். சாட்சியா இருப்பது தேவனுக்கு ஆண்டுக்கு நீங்க காண்பிக்கிற ஒரு காரியமாக கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டபடியாக நீ தான் பரிசுத்த அப்பம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஒரு பிளாக்கா இருக்கிறாங்கன்னா ஃபேஸுக்கு என்ன அப்ளை பண்ணுவாங்க? நிறைய க்ரீம் பண்ணும். க்ரீம் போட்ட உடனே பிரைட் ஆயிடுறாங்களா? அப்போ அப்போ உள்ள போச்சுன்னா பிரைட்டா ஆகுமா ஆகலன்றது திருவிருந்தில் கலந்துக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அல்லதுயா, ஒரு சாதாரண ஒரு தலைவலிக்கு ஒரு பாராசிட்டமால் போட்ட உடனே நமக்கு கேக்குதா இல்லையா? தலைவலி போதா இல்லையா? ஒரு எந்த இதுவா இருக்கட்டும். அப்போ ஆஃப்டர் ஆல் மனுஷனால் கண்டுபிடிச்ச ஒரு பாராசிட்டமாலுக்கே இவ்வளவு பவர் இருக்குன்னா, உனக்காக ரத்த சிந்தி அடிக்கப்பட்டு ஜீவனோடு மரித்து எழுந்தவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். இன்றைக்கு அந்த திருவிருந்தில் வந்திருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, நீ தான் சாட்சி, நீ தான் அந்த அப்பம்.
நான் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர்களை கொண்டு போன நினைக்கிறபடி நல்லா புரிஞ்சுக்கங்களேன், இதோட உங்களோட வாழ்க்கை கிடையாது. இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு நித்தியம் இருக்கு, ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறேன் ஓட்ட முடிஞ்சிச்சு போய் சேர்ந்து. நோ, இதுக்கு மேல ஒரு லைஃப் இருக்கு, நித்தியத்தில் இருக்கு பாப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். என் தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், அன்பான தேவ பிள்ளை, this is not life, இது ஒரு part of the life. We are running right now, it's a part of a life. One more section is in the life. இயேசு இன்னொரு பாதை வச்சிருக்கார் நமக்கு. You should be perfect. அதான் சொல்ற, நீ அவங்க அறிந்து நீங்க தான் எனக்கு சாட்சிகள். பக்கத்துல பசங்க, இன்னிலிருந்து நான் தான் அந்த அப்பம், இனி நான் தான் அந்த அப்பம். வாய் திறந்து எடுத்துக்கொள்கிற அப்பம் நீங்க தான் சொன்ன, நான் தான் அந்த அப்பம். பிறருக்கு போகும் பொழுது அப்பம் வெளிப்படணும், பிறர் போய் நிற்கும் போது சாட்சி வெளிப்படணும். எஸ், வேதத்தில் பார்க்கிற அவர் நிற்கும் போது சாட்சிகள் வல்லமையாக கிரியை செய்தது. நான் சாதாரணமான அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ தேவனுடைய அர்த்தம். விசேஷமாக ஃபாதர் பெட்மன்ஸ் அழகா ஒரு பாடலை பாடியிருப்பார், நல்ல ஒரு மகிமை மகிமை மாட்சிமை தெரிஞ்சவங்க பாடலாம். மாறாத நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை, மாறாத நேசருக்கே அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா, அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறேன், எப்போதும் பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறேன். மகிமை மகிமை மாட்சிமை நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாத நேசருக்கே. நம்ம தான் அப்போம், நம்ம தான் வேதம் சொல்லுது, நம்ம தான் அப்போம். We should be perfect in the presence of the Holy Ghost. Be ஆண்டவருக்கு ஒரு டெஸ்டிஃபைட் பாத்திரமாக இருக்க விரும்புகிறார். அவர்கள் சொல்றார், அவரால் உருவாக்கப்பட்ட என்னை, அந்த உணர்வு இருக்கணும். அவரால் உணர்த்தப்பட்ட நான், உருவாக்கப்பட்ட நான் அவருக்கு சாட்சியாக இருப்பேன் என்று உணர்வுள்ள ஆவி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ சபைக்கு சாட்சியா இருக்க வேண்டும். சபைக்கு எப்படி சாட்சியாக வரணும்? சபையில சாட்சியா இருக்கணும். என்னோட இருக்கட்டும், நான் இன்னைக்கு உங்களுக்கு பலிபீடத்துல சில காரியம் சொல்லி தரேன். சபைக்கு சாட்சியா இருக்கணும். நம்ம செய்யறது ஒரு கண்ணு, நம்மளை பார்க்கறது பல கண்ணுகள். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது மொபைலை யாரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரணும். பிரதர், நான் கூப்பிட்டேன் உங்களை, சாரி பிரதர், இந்த 2 மணி நேரம் நான் தேவ சமூகத்தில் இருப்பேன். 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருப்பேன். அது என்ன பிசினஸா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், உயிர் போற விஷயமா, ஐ நெவர் பாதர் அபௌட் இட். நான் தேவ சமூகத்துக்கு போறேன். நீங்க இதெல்லாம் செய்து பாருங்க, கர்த்தர் வேற நடத்துவார். யார் உயர்த்துறீங்க? நீங்க கர்த்தரை உயர்த்துங்க. அந்த இடத்துல சொல்றீங்க, நான் தேவ சமூகத்துக்கு போயிட்டா போன் எடுக்க மாட்டேன். இங்க அநேக சவுண்டு கேட்க, நீலேருந்து அதை நிறுத்துங்க. தேவ சமூகம் சொல்றேன், பிசாசு கூட தெரியும் இந்த ஸ்தலம் தேவன் ஸ்தலம். நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஃப்ரைடே கான்ஃபரன்ஸ் நிறைய இடத்துல நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க. நானும் மனைவிக்கு ப்ரேயரில் இருக்கும்போது சம்டைம் நிறைய டீமன்ஸ் பசஸ் வரும். நார்மலாக இருக்கிறத கீழே விரட்டி அடிச்சு தட்டி விடுவோம், கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத மேலே கொண்டு வருவோம். கடந்த வாரத்தில் டீமன் பசஸை பிடிச்சவங்கள ஒரு ஃபேமிலி வந்தாங்க. 2 அப்பப்போ வருவாங்க, உள்ளே வர மாட்டேன்னு 3 பேர் இழுத்து வர வேண்டியதாக இருக்கு. உள்ளே வரல, ஏன்னா அதுக்கு தெரியுது இது தேவஸ்தலம். அதுக்கு பயம் இருக்கு, பிசாசுக்கு பயம் இருக்கு, மனுஷனுக்கு பயம் இல்லை. மெசேஜ் அனுப்பலாமா, ஃபார்வர்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நான் இல்லை, இந்த சபையை கேட்கிற யாவருக்கும் சொல்றேன், சாட்சிக்கு பயந்து இருக்கணும், சபைக்கு பயந்து வரணும். சாட்சி, சபைக்கு சாட்சியா இரு, அப்பதான் மற்றவங்க சாட்சி சொல்லுவாங்க. அதில் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு வந்து பிரசங்கிச்சேன்னா சொல்லுவீங்க,
நீங்க பிரேசலாடையான்னு நீங்க வெளியே போயிட்டு நல்லா சத்தியம் பேசுறாரு, ஆனா ஆனா சொல்லுங்களேன், கிழிஞ்ச பேண்ட் போட்டு வர்றாரு. அப்போ நான் பலிபீடம் நிற்கிறதுக்கே சாட்சி இல்லை, தகுதி இல்லாத. நம்ம தேவ சமூகத்தில் ஒவ்வொன்றையும் பர்ஃபெக்டா பார்க்கணும். நான் பார்க்கலங்க, இயேசு எல்லாத்தையும் பார்க்கிறார். வசனம் சொல்லுது, ஆகார் அழுதுட்டு இருக்கான், நான் காண்கிற தேவன். ஆகாரே ஏன் அழுகிறாய்? அப்போ அழுகிறத யார் பார்க்கிறா? எஸ்எம்எஸ் அனுப்பதை யார் பார்க்கிறா? பிசாசுக்கு தெரிஞ்சது உனக்கு பக்கத்துல பார்த்து சொல்லு, ஐயோ இத்தனை நாள் எனக்கு தெரியல, இனி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். இனி அது ஃபுல் ஸ்டாப். whoever is watching, பார்க்கிறவங்க சொல்லுங்க, ஏன்னா தேவனுக்கு சாட்சியா இருக்கு. நீங்களே எனக்கு சாட்சிகள். நீ பண்ணும் பொழுது 3வது ரோல இருக்கிறதும் பண்ணும், 8வது ரோல இருக்கிறதும் பண்ணும். அப்போ சபையை அடுத்த வாரம் ஃபுல்லா பண்ணும். இது எச்சரிப்பு. கர்த்தர் சமூகம் நான் பார்க்கிறேன், இது சாட்சி. வீட்டுக்கு சாட்சியாரு. அப்பா அம்மாங்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு சாட்சியாரு. அல்லேலூயா. பிள்ளைங்க உங்களுக்கு சாட்சியா இருக்கும், உங்க குடும்பம் மற்ற குடும்பத்துக்கு சாட்சியா இருக்கும். ஏன்னா நீங்க யாரு? சாட்சி. இதெல்லாம் ஒழுங்கா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கு மனசாட்சி. அல்லேலூயா. ஆண்டு சமூகத்துல சாட்சியா வாழணும். உலகத்துக்கு நீ சாட்சியா இருக்கணும். ஐயோ யாருமா அவங்க பார்த்துல சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கவுனை போட்டு போனா என்ன பார்த்து சொல்லுவாங்க, இவரு கிறிஸ்தவ. இதை பட்டையும் கொட்டையும் போட்டுக்கணும் இது போய் நின்று என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. இயேசுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. ஆஃப்டர் ஆல் தலை வாரத்துக்கு போறது கிரீமுக்கு ஒரு பிராண்டை தேடுற நம்ப. அல்லேலூயா. ஒரு நெயில் பாலிஷ்க்கு போறதுக்கு ஒரு பிராண்ட், ஷூ போடுறதுக்கு பிராண்ட் பார்க்குறோமா இல்லையா? காஸ்ட்லி பிராண்ட் பார்க்குறோமா இல்லையா? கார் எடுத்துதான் எத்தனை ஸ்டார் வந்து 10 பேர்ட்ட கூப்பிட்டு கேட்டு எந்த கார் எடுக்கணும் கேட்குறோமா இல்லையா? எல்லாம் கேளுங்க. ஆமேன்னு ஆமேன்னு சொல்லுங்களேன், மௌனமா இருக்காதுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ படைத்த பொருளுக்கே இவ்வளவு தேடி தேடி பார்த்து பிராண்டை பார்க்குற நீ படைச்சவர் எவ்வளோ பெரிய பிராண்டு. அப்போ அவர் எதிர்பார்ப்பார்ல, அவர் எதிர்பார்க்குறது தப்பா இல்லையா? அவர் எதிர்பார்க்குது கிதியோன் எனக்கு பிராண்டா இருக்கணும், டேவிட் எனக்கு பிராண்டா இருக்கணும். அல்லேலூயா. நைட்டு காலையில வந்து சபையில வந்து துபாய்க்கு போக கூடாது, வேத வசனம் சொல்லும் பொழுது. அல்லேலூயா. வசனம் ஷார்ப்பா வரும். அப்பதான் சாட்சி போச்சு. அவங்க போய் சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா நல்லா பேசினார் பாஸ்டர், செம்ம தூக்கம் தூங்குது. இதெல்லாம் பேர் சர்ச்சில் வந்து தூங்கு. பிசாச ஓட்டம் பொழுது அது பேசுது, ஆனா இது தூங்குது. பயம் இல்லை, பயம் இல்லை. சாட்சி போச்சு. ஆண்டவருக்காக சாட்சியமான இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு சாட்சி. அதான் நான் சொல்ல, நீங்க தான் எனக்கு அவர் நாம விளங்கப்பட்டு உன்னை பார்த்தா சொல்ல முடியும். இங்க வந்து சொல்லுவாங்க, இயேசு எனக்கு கேன்சர்ல இருந்து சுகப்படுத்தினார். சோத்திரங்க, நீ கேன்சர் போச்சு அதுக்கப்புறம் ரோடு போய் சொன்னியா ஆண்டவர் எனக்கு சாங் கொடுத்தா கேன்சர் கொடுத்தாருன்னு? இல்லையா? ஐயோ எனக்கு டியூபர்குலஸ் இருந்தது, இயேசு சுகப்படுத்தார். 4 பேர் எதிர்க்க வந்துட்டு, இயேசு ரொம்ப நல்லவர், எனக்கு டியூபர்குலஸ் இருந்து டிபி இருந்து வெளியே போய் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா டிபின்றாங்களே. அல்லேலூயா. நான் இப்போ என்ன சொல்ல, எனக்கு கக்கா போற இடத்துல இவ்வளோ பேர் கட்டி வந்ததுன்னு சொன்னேன், இப்போ சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆனா இருந்தது இல்லை. இது சாட்சி. என் தேவனுக்காக சாட்சியா வாழணும்னு விரும்புகிறார். ஒரு இல்லைன்னா உன் சாட்சி இருக்காது. ஒருத்தர் பார்த்துருக்கேன், அது சரி. ஒரு பாஸ்டர்கிட்ட வந்தா நான் ஒருத்தர் டைம் ஓடுது, பரவாயில்ல, கர்த்தருக்கு சோதர் டீ அரேஞ்ச் பண்ணிடலாம் உங்களுக்கு. கர்த்தருக்கு சோதர். ஒரு காரியம், ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மூத்தவங்க வந்துட்டு சொன்னாங்களாம், பாஸ்டர் நான் அடுத்த வாரத்தில் உங்க சர்ச்சுக்கு வரமாட்டேன். வரமாட்டேனா? பாஸ்டர் ஏங்க என்னாச்சு? உங்க சர்ச்சில் சரியில்லை, உங்க சர்ச்சு ஆளாளுக்கு ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறாங்க, நான் உங்க சர்ச்சுக்கு வரமாட்டேன். நான் பாஸ்டர் சொன்னாராம், நான் ஒரு 2 காரியம் சொல்றேன், அது உனக்கு பிடிச்சிருந்தா இரு, இல்லைன்னா நீ தாராளம் போலாம். ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தாராம். போயிட்டு சபையை ஒரு 3 சுத்திட்டு வானாராம். அவர் கட்ட கட்ட கட்டன்னு ஓடி சுத்திட்டு வந்துட்டு வந்து ஃபுல் டம்ளர் வந்து 1/2 டம்ளர் தான் இருக்கும். அப்போ சொன்னாரா, இதுல ஒரு டிராப் தண்ணி கூட வெளியே வரக்கூடாது,
நீ கரெக்டாக போயிட்டு வரணும். அடுத்த ட்ரிப்பு 2-3 சுற்றிட்டு வந்தா ஒரு ட்ராப் தண்ணி கூட வரலையாம். அப்போ பாஸ்டர் கேட்டாராம், ஃபர்ஸ்ட் போனியே ஊத்துடுச்சு, இப்போ ஏன் ஒரு ட்ராப் கூட வெளியே வரல? ஏன்னா என்னோட ஃபுல் கான்சியஸும் இந்த தண்ணி மேலே தான் இருக்கு. நான் சுத்திட்டு வர வரைக்கும் தண்ணி விழாதளவுக்கு பார்த்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னாரா, உன் கான்சியஸ் இயேசு மேலே வையே, வந்துங்க மேலே வைக்காத. ஹல்லேலூயா. கான்சியஸ் இயேசு மேலே இருக்கணும், ஃபோக்கஸ் மேலே. பக்கத்தில் என்ன பண்றாங்க பார்க்காதீங்க, பலிபீடத்தில் என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க, அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் சொன்னாராம், ஒரு பெரிய பணக்கார மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டலை கட்டிட்டு காலியா இருக்கான். அவர் போர்டு போட்டதார், நல்லவங்க மட்டும் உள்ள வாங்கணும், நல்லவங்க மட்டும் உள்ள வாங்கணும். மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஓடுன்றீங்க. மல்டி ஸ்பெஷாலிஸ்ட்னா என்ன? எல்லாம் சூரி பாடலேருந்து ஜோரம் தலைவலி எல்லாமே இப்போ சபைக்கு எல்லாமே வரும். இது சுகப்படுத்துகிற இடம், குறை சொல்கிற இடம் இல்லை, சுகப்படுத்துகிற இடம். தப்பா? ஐயோ சிஸ்டர் தப்பு. ஹலோ, தப்பு. இது சுகப்படுத்துகிற இடம். ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு எனக்கு தெரியும் தப்பு தானே, நான் மூளையில் செய்ய மாட்டேன், நான் முழங்கல்ல ஜெபம் பண்ணுவேன். மாத்துறதுக்காக இடம் இது, பேசுறதுக்காக இடம் இல்லை. எங்கன்னா போயிட்டு எனக்கு கேன்சர் இல்லாத போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம். அப்பா இது சபை, பாவம் உள்ள வரும், அசுத்தம் உள்ள இருக்கும், கோபம் உள்ள இருக்கும், பெருமை உள்ள இருக்கும், எல்லாமே உள்ள இருக்கும். ஆனா அது அழகா டெஸ்ட் அடிக்கிற நம்ம தேவன். அப்பம் உள்ள போயிடுச்சுன்னா நீ சாட்சியா மாறிடுவ. நீ சாட்சியா மாறினா நீ தாப்போம். இப்ப சொல்லு, நான் தான் சாட்சி, நான் தான் சாட்சி, நம்ம தான் சாட்சி, சபை தான் சாட்சி. எப்ப சாட்சி சொல்றதுக்கு முன்பாக ஒரு வசனம், பிறரை சொல்றது உன் கண்ணில் இருக்கிறத, உன் கண்ணில் இருக்கிறத அப்படிதான் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணு, அப்புறம் இப்ப குடும்பத்தை டெஸ்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் நீயே சாட்சி இல்லை, மற்ற சாட்சி என்ன இருக்கு? இன்றைக்கு பார்க்குறவங்களுக்கு, என் சபைக்காக நான் பேசல, என் சபை இஸ் பர்ஃபெக்ட், கேட்குறவங்களுக்காக பேச, எங்கேயோ யாருக்கும் பேசுற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டான், யாரோ ஒருத்தர் கேட்க போறாங்க, இதை அவர் சாட்சியா மாற போறார், அவர் அப்பமா மாற போறார். நமக்கு ஒண்ணு வாங்கினா ஒண்ணு, அந்த ஃப்ரீ நமக்கு. எங்கே ஒரு அற்புதம் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள்ல வேதம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். யோவான் 15:16 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. சபையே, கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களே, மேல உட்கார்ந்து இருக்கிற, நீ சாட்சியா இருப்பேன்றதுக்காக தான் உன்னை தெரிந்து கொண்டேன். இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சுட்டு இருப்பேனே, நீ எனக்கு சாட்சியா இருப்பேனாலதான் உன்னை தெரிஞ்சு. இப்ப சொல், நான் தான் சாட்சி, நான் தான் சாட்சி. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வேறுபட்ட சன்னதி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பலாசொலை போல கர்த்தர் நினைக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள், உங்களை பிரித்தெடுத்தாராம். நல்ல யோசிங்களேன். பலாப்பழத்தை பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, அது ருசி தெரியுமா? ஆனா அதை கட் பண்ணி நிறைய எடுத்து போட்டுட்டு அந்த சொலை எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். டேஸ்டா இருக்கும். ஆண்டவர்கள் அப்படி நினைக்கிறார். ஒரு தோலா உரிக்கிறார். அது ஒரு தோல். பலாப்பழத்தை தூக்கி நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த உங்களுக்கு பலாப்பழம் வாழை தோறன்னு சொல்லிட்டு முழுசா போட்ட போகுமா? வாய் கழிச்சிடும். அதை எடுத்து பிரித்து அந்த சொலையை கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு உரிக்கிறார். மேல இருக்க தோலை உரிக்கிறார். எதுக்கு? பலா சொலை வெளியே வருது. அது உள்ள இருக்க விதை கூட ருசியா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பலா சொலை விதைய சாப்பிட்றீங்க எனக்கு தெரியாது. நல்லா இருக்கும்ல? இன்னும் கறியில போட்டா இன்னும் அதிகமா இருக்கும். ருசித்தவனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. சீரியஸ். அந்த மாதிரி கர்த்தரை ருசித்து பார்க்கணும். ருசி உள்ள வந்துருச்சுனாலே சாட்சி வெளியே வந்துடும். சாட்சி வெளியே வந்தா நீ தாப்போம். நான் உண்மையா சொல்றேன், கர்த்தர் சமூகத்துல அப்படிதான் இருக்கும். இது வரைக்கும் முயற்சியும் கர்த்தர் இன்னும் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கிறார். கர்த்தர் இன்னும் புடமிட்டு நடத்திட்டு இருக்கார். இஸ் a supernatural God. நம் அனைவரும் ஒரே ஜாதிங்க. எந்த ஜாதி நம்மளுது? பரிசுத்த ஜாதி, கிறிஸ்துவுல ஜாதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஜாதி வேற எதுவும். ஆனா பாப்பமே ரெஸ்யூம் அடிக்கும் பொழுது பொண்ணு பார்க்க பையனை பார்க்கும் போது கேட்கிற கேள்வி என்ன? தமிழ்ல சொல்லுங்க, என்ன ஜாதி? ஹேய், சாட்சி போச்சு. உன் சாட்சி? நம்ம எல்லாம் ஒரே ரத்தங்க. இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டோம், இயேசு ரத்தத்தால மீட்கப்பட்டோம், இயேசு ரத்தத்தால வெளிப்பட்டோம். அப்ப நம்மள யார் ஜாதி? கிறிஸ்துவன் ஜாதி. இது ரோமன் கத்திரிக்காய் வானம். டாக்டர் ஹாஸ்பிட்டல் கொண்டு வா, ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் போடுவார், கர்த்தர் மாத்துவார். இஸ் a supernatural God. பவுல் குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சவுலாக இருந்தார், ஆனால் கர்த்தரோ பவுலாக பிரித்தெடுத்து மாற்றினார். அவர் அப்போ வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அதுக்கு முன்பார்க்க வசனங்களை பார்க்கும் சதிசேர பார்க்கும் பொழுது பிரச்சனை, போராட்டம், அடி உத. ஆனாலும் பவுல் கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கிறார். இனி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, கர்த்தர் உன்னை பார்த்து திடங்கொள் மகனே, நீ என்ன குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பிரித்தெடுத்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன். சாட்சி. உதாரணம் சொல்றீங்களே, ஒரு பெரிய பங்களா கொடுத்தார் ஆண்டவர் உங்களுக்கு, என்னது? ஆனா பங்களா கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வாங்கணும்ல, அதுக்கு என்ன வேணும்? கேஷ். கேஷுக்கு எங்க போவீங்க? பேங்க்குக்கு போறீங்க. பேங்க்குக்கு போனா என்ன கேட்பான்? இப்போ நீங்க தான் பேசணும். ஹலோ, படிச்சவங்க லோன் எடுத்தவங்க நீங்க என்னோட பேசணும், ஜோரா பேசணும். டாக்குமெண்ட்ஸ் ஓகே. எல்லாம் லோன் எடுத்தவங்களே லோன் நல்லா எடுத்திருப்பீங்க, எடுக்காதவங்க கத்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே. அப்பா உண்மையை சொல்றப்பா, ஏன்னா கர்த்தர் பிளஸ் பண்ணும்போது சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஏனே வரும் பின்னை ஆசீர்வாதம் வரும் பின்னை வார்த்தை வருகிறது முன்னே. விசுவாசி. அப்போ ஒரு ஹவுஸ் பெரிய பங்களா வாங்கணும்னா பணம் வேணும். பணம் எங்க வாங்குறதுக்கு எங்க போகணும்? பேங்க்குக்கு போகணும். பேங்க்ல போறது பெருசு இல்லை, பேங்க்ல போறது லோன் கொடுக்க அளவுக்கு உனக்கு நல்லா சம்பளம் தகுதி இருக்கணும். இதெல்லாம் தகுதி இருந்தாலும் என்ன இருக்கணும்? டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. லாஸ்ட் அதை பார்த்து தான் லோனே கொடுப்பான். என்னது? கேட்கல, எல்ல போடு, கேட்கல, எந்த பக்கம் கேட்கல. ஒரு லோனை ஆசீர்வதிப்பதுக்கு என்ன கேட்கறாம? சிபில் ஸ்கோர் மேல போறதுக்கும் இருக்கு. சிபில் ஸ்கோர் ஹல்லேலூயா இருக்கு. ஓகே, நெகட்டிவ்ஸ் பேசும். லோன் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? சபையை நீ தான் பேசணும். எல்லாம் முடிக்க மாட்டோம். 9 ஆயிடுச்சு, போய் உனக்கு காலை ஒரு லேட்டாக 15-20 மினிட்ஸ் லேட் ஆகும், பரவாயில்ல. பாஸ்டர் லேட்டாக கொடுத்துட்டாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாவதா. நிறைய வார்த்தை பேசியிருக்காரு ஆண்டவர், அதுக்காக சோத்திரம். சொல்லுங்க, லோன் சிபில் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். சொல்லுங்கம்மா, உங்களை தான் பேசுகிறேன். எப்படிலாம் இருந்தால் சிபில் ஓகே ஆகும்? நீ சொல்லுமா, சரி, உனக்கு தெரியும், நல்ல லோன் எடுத்திருப்பீங்க, தெரிஞ்சவங்க ஜோராக சொல்லணும். டைம் இல்லை. இஎம்ஐ கரெக்ட். என்ன கட்டணும்? இஎம்ஐ கரெக்டாக கட்டணும். கட்டலன்னா சிமில் அவுட் ஆயிடும். அப்படி தானே? அப்போ அடுத்த லோனுக்கு ஜோரா சொல்லணும். 3வது சரி, இஎம்ஐ கரெக்டாக கட்டணும். அப்புறம் நிறைய லோனு வாங்கியிருக்க கூடாது. கம்மியாக இருக்கிறீங்களா? ஒரு பேங்க் மேனேஜர் பேச மாட்டீங்களே, பேசுவீங்களே. சிபில் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இது நான் சொல்றது உலகப்புற காரியம், ஸ்பிரிச்சுவல் காரியம். ஓகேவா? சிபில் கரெக்டாக இருந்தால் தான் லோன் கிடைக்கும். கர்த்தருடைய சிபில் கரெக்டாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். கரெக்டாக அப்படி வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ இஎம்ஐ சரியா கட்டலன்னா சிபில் சபைக்கு லேட்டா வந்தா சொல்லுங்க, லைஃப் அடிவாங்க. ஓகே, இஎம்ஐ கரெக்டா கட்டல, லோனு இங்க சபைக்கு ஒழுங்கா எதுவுமே கொடுக்கல, அடுத்த பிளஸிங் வராது. நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. சிபில் ரிப்போர்ட் இன்னைக்கு. ஓகே, உங்களை அடுத்த லெவலுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், இன்னொன்று வருது, CPR. அதான்
NPRன்னு ஒன்று வரப்போகுது இப்போ சீக்கிரத்தில், நீங்கள் பார்ப்பீங்க. வந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஆண்டருக்கு நன்றி சொல்லணும். அது வந்து அப்புறம் சொல்கிறேன் லாஸ்ட், ஓகேங்களா? இப்பயே சொல்ல உங்களை இது பண்ணக்கூடாது. இப்போ சபைக்கு சரியாக வருத்தில் மாதத்தில் 5 வாரத்தில் 3 வாரம் வர 2 வாரம் லீவு. அப்போ சிபில் அவுட். இங்கே வரல பிளெஸிங்கு வராது, அப்படிதானே? ஒவ்வொன்றுத்துக்கும் சிபில் ரிப்போர்ட் இருக்கு. ஒரு உலகத்துக்கு காரியத்துக்கு சிபில் ரிப்போர்ட் இருக்குன்னா ஆண்டோட சமூகத்தில் இருக்கிறதுக்கும் சிபில். நான் எழுந்து ஜெபிக்கிறது இல்லை, சிபில் ரிப்போர்ட் ஜீரோ. நான் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, மற்றவனை குறை சொல்ற, சிபில் ஜீரோ. ஐயோ என் வாயை அடக்க முடியல, பேசாம இருக்க முடியல, பெரிய முட்டான் டீச்சர் சொல்றாங்க. அப்ப லோனே கிடையாது உங்களுக்கு. கர்த்தரோட வார்த்தைக்கு நான் கீழ் படிக்கிறேன், அங்க பாடியில சிபில் ரிப்போர்ட் மைனஸ்ல போதும் சகோதரி, மைனஸ்ல போதும். அப்பா ஒன்னுத்துக்கும் ஓகே. 8:30 மணி வேலைக்கு 7:30 மணிக்கு நான் ஓடுறேன், 7:30 மணிக்கு ஓடுறேன். சிபில் இது வந்து பைக்கு. சபா 7:30, நான் 8:30 தான் வருவேன். சிபில் மைனஸ். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு நான் 1 மணி நேரம் நிற்க முடியாது, சிபில் மைனஸ். இங்க வந்து தான் நரம்பு ஆடும். ஊர்குழம்பு சுத்தம் போது ஜாலியாக சுத்துறது, பிக்னிக் போனால் ஜாலியாக புளி உண்டை சாப்பிடுறது. இங்க வந்தா தான் நரம்பு சுத்துது. சிபில் ஃபெயில். நீ சிபில் ஃபெயில். பாஸ் ஆகணும்னா தேவனுக்காக இல்லை. ஹல்லேலூயா. ஏன் நிக்கிறேன்னா சமுத்திரத்தை போய் நிக்கிறாங்க, தண்ணி நிக்குது. நீ நிக்கும் போது நிக்க வைப்பார். ட்ரை பண்ணி பாருங்களேன். கர்த்தர் மகிமை பாருங்க. பேசும்பொழுது எனக்கு பாஸ்டர் சொல்லி டீ அரேஞ்ச் பண்ணாங்க, டீ ஆறி போச்சு. ஆனா பவர் வந்துடுச்சு, உள்ள தலைவலி போயிடுச்சு. இஸ் a supernatural God. விசேஷமா பவுலை குறித்து சவுலை பவுலாக மாத்தினார். அன்பான தேவ யோவான் 15:27 நீங்கள் ஆதியில் என்னோட படிங்களேன். யோவான் 15:27 சொல்லுகிறது, நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஓகே, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது 33 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்ந்த வருடத்தில் 30 ஆண்டுகள் காட்டில 3 ஆண்டு தான் அவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்கின்றார். இந்த 3 ஆண்டுகள்ல அவர் சந்தித்த நபர்கள் ஏராளமான நபர்கள் சந்தித்திருக்கிறார். அப்போதுதான் இயேசுவுக்கு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், யோவான் 15:20 நீங்கள் ஆதி முதல் என்னோட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக சீஷர்களை பார்த்து சொல்றார். நம் அனைவரும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டு திருவிருந்தினால் எடுக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். இப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க, எத்தனை வருஷமா நீங்க ஆண்டு தெரியும் உங்களுக்கு, உங்க சிபில் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் எதுவுமே சொல்ல, உங்களோட சிபில் ரிப்போர்ட் நீங்களே மார்க் போட்டுக்கோங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். certain things ஆண்டு சமூகத்தில் எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் அப்படி உண்மையாக இருக்கின்றோமா, நம் தேவன சமூகத்தில் உண்மையாக சபைக்கு வருகிறோமா, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறோமா என்று நம்ம இன்றைக்கு ஏற்று எண்ணி பார்க்க வேண்டும். நம் தேவன் நம்ம மூலமாக தேவன் அறியப்படுகிறாரா, நம்ம மூலமாக தேவன் அறிந்து கொள்ளப்படுகிறாரா? என் வசனம் சொல்லுது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறோம், வெளியே போகிறோம், வரும், நம்ம அவங்களுக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கிறோமா? just search yourself. எப்படி பிறர் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமானால் எப்போது இயேசுவோடு இருக்கும் பொழுது சாட்சிகளாக இருக்க முடியும். நம்ம இயேசுவோடு இருக்கணும்னா நம்மளோட சிபில் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்? நீங்களே சொல்லுங்க. லோன் கிடைக்கணும்னா என்ன இருக்கணும் சிபில் ரிப்போர்ட்? இயேசு உங்களோட இருக்கணும்னா
கிளியரா இருக்கணும். தேவ சமூகத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, சவுல பவுலாக மாத்தினவர், பவுலோட ரிப்போர்ட் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் நம்மோட இயேசு என்ன விரும்புகிறார் என்றால், நம்மோடு இருக்க விரும்புகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பை எப்படி இருந்திருப்பான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வேத வசனத்தில். பாவம் தேடி வந்த பொழுதும் உதறி தள்ளிட்டு போனான். அவன் தேவன் எதிர்பாராத ஒற்றத்தில் உயரத்தில் வச்சதுக்கு காரணம் யோசேப்போட சிபில் ரிப்போர்ட் கிளியரா இருக்கும். அந்த சிபில் ரிப்போர்ட் யாரும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா சிஸ்டர்? என்ன போட்டிருக்காங்க? ஸ்கிபில் ஸ்கோரு, பேன் நம்பர். அப்போ யாரும் ஸ்கிபில் ஸ்கோர் நீங்கள் பார்த்துருக்கியா? பேட். நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். தியாகம் அதை எடுத்துன்னு வைங்க. தியாகம் எங்கே? அதை எடுத்துன்னு வைங்களேன். அந்த போர்டு எடுத்து வைங்க. ஸ்டாண்டு ஹெல்ப் இஸ் சூப்பர். இன்றைக்கு உங்களுக்கு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போ நீங்களே உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் நீங்களே போட்டுக்கோங்க. நம்மோடு இயேசு இருக்க விரும்புகிறார் என்று எப்படி சொல்கிறேன் என்றால், மார்க் 3:13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். நல்லா கவனிக்கணும். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவருக்கு சித்த இருக்கபடியாகத்தான் இன்றைக்கு நீங்களாம் கர்த்தர் இன்றைக்கு வர வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். வார்த்தை திருப்பி சொல்றேன். அவர் மலையில் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவைத்தார். அவர்களிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் ஏற்படுத்தினார். நல்லா கவனிங்களேன். ஆண்டு நம்மள கூட இருந்தாருன்னா சகலத்தை ஏற்படுத்துவார். அந்த வசனத்தை கிளியராக ரொம்ப பிடிக்கும். பின்பு அவர் ஒரு மலையில் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை, மார்க் 3:13 எல்லாரும் எடுத்துக்கோங்களேன். நிஜமா எடுத்து வேதத்தை கொண்டு வந்து எடுங்க. வசனத்தை எடுங்க. பின்பு அவர் ஏறி, இன்னைக்கு don't put now, okay, தமக்கு சித்தமானவர்களை change it, Sharon, don't it. ஓகே, நமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசுறாரு. ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு அதுக்கப்புறம் வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க வந்தவங்கள 12 பேர் கர்த்தர் மகிமை வைக்க போறார். அல்லேலூயா. 12 பேர் செம்ம மகிமை. வசனம் சொல்லுது. வசனத்தை வாசிங்கள பாக்குங்க. தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு கூட இருக்கவும். வசனம் தம்மோடு கூட இருக்கவும், அதாவது கூடவே இருப்பேன். எப்படி கூடவே இருப்பேன்? பிரசங்கம் பண்ணும்படியாக. பிரசங்கத்துக்கு மட்டும் இல்லங்க, டைரக்டா அந்த வசனம் சொல்லிக்கலாம். இருக்கும் கட் பண்ணி பிரசங்கம்ல இருப்பேன், இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, சபையே, இயேசு உங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் நீங்கள் அவரை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Today he wants to bless the 12 members. Series is 2026 25. இந்த கால வேளையில கர்த்தர் 12 பேரை bless பண்ண விரும்புகிறார். இந்த விசேஷமா 12 பேரை bless பண்ண விரும்புகிறார். சபையே திருப்பி சொல்ற 12 பேரை bless பண்ண விரும்புகிறார். எழுந்திருச்சா bless பண்ண போறாரு. எழுந்துக்கலனா சிபில் ரிப்போர்ட் 0. இந்த 12 பேரை bless பண்ணனா உங்களுக்கு என்ன வேணும்? சிபில் ஸ்கோர் வேணும். ஹalleluya. ஓஸ்ல இப்ப மணி ஆட்ட முடியாது. ஹalleluya. உன் சிபில் ஸ்கோர் பெஸ்டா இருந்ததுன்னா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்ற திருவிருந்தினால 12 பேரை தெரிந்து கொண்டேன். நான் அவங்களோட கூட இருக்க போகிறேன். அவங்களுக்கு சில அதிகாரத்தை கொடுக்க போறேன். வல்லமை நடக்கும். உங்களுக்கு தெரியாதுங்க. தெரியலமா நேத்தெல்லாம் ஒரே ஜுரமா, ஐயோ பயப்படாதீங்க அப்படிதான் தட்டி இருப்பீங்க.
சிஸ்டர் நீங்க தொட்டிங்க தெரியுமா, அந்த ஸ்பாட் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு சிஸ்டர். ஏன்னா யார் இருக்கு உங்களோட? இயேசு இருக்கிறார். your civil report is excellent. எக்ஸலண்டா இருந்தா கிரியைகள் நடக்கும். நீங்க எதுல இருக்கிறீங்க? 500 600 700 900? அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சவுலா இருந்து பவுலா மாறினது அவருக்கு எவ்வளவு ரிப்போர்ட் வந்திருக்கும்? எக்ஸலண்ட் வந்திருக்கும். அதனால தான் நடந்து போகும்பொழுது சுகம் பெற்றாங்க, பேசும்போது ரட்சிப்பு நடந்தது. ஏன்னா he was excellent. If you want to be in your life excellent, your civil score be excellent. நீ எக்ஸலண்ட் இருக்கு, எல்லாத்துல பர்ஃபெக்ட்டா இருக்கணும். காணிக்கையில பர்ஃபெக்ட்டா இருக்கணும், தசபாவத்துல பர்ஃபெக்ட்டா இருக்கணும், தேவன கணபதியில பர்ஃபெக்ட்டா இருக்கணும், கர்த்தர் சமூகத்துல ஆராதனைக்கு வரணும், தேவ சபைக்கு 4 நாள் 5 வாரம் வரணும். உனக்காக இயேசுங்க உட்கார்ந்துட்டு இருப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு. இங்க இருந்து பார்த்துட்டு பார், சேர்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வரா. நான் இன்னைக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் கமிங் பெஸ்ட் கமிங். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டேன், இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே ஒருத்தருக்கும் வர மாதிரி பிளஸ் பண்ணு. 7:30 மணிக்கு வரவங்களுக்கு பிளஸிங், 7:35 கொஞ்சம் பிளஸிங், 8:30 மணிக்கு வரவங்களுக்கு 8:30 வரதுக்கு சிபில் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டுக்குது. புவர் கான்டாக்ட். பேரண்ட்ஸ் இட்னும், பேரண்ட்ஸே லேட்டு, யாரை கூப்பிடுறது? வெரி வெரி இந்த பார்டர்லயே இல்ல உனக்கு பிளஸிங்கோ. எங்க இருந்து சாட்சி சொல்லுவேன்? சொல்லு. நான் தான் சாட்சி. பக்கத்துல பேச, நான் தான் சாட்சி, நான் தான் அப்பம், நான் தான் அப்பம். நீ அப்பமா இருந்தா வெளியே போற இடத்துல அற்பமா இருக்க கூட அப்பமா மாறிடுவோம். எங்கேயோ இருந்தேன் பொறுக்க வச்சாரு. ஹலோ, டிராக்ஸ் பொறுக்க வச்சாரு. எங்கேயோ இருந்தேன், மரத்து மேல ஏறி குரங்கு மாரி இதை அடிக்க வச்சேன். அல்லையா, தகுடு அடிப்பட்டிருக்கோம், அதை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எங்கேயோ போனேன், சீக்கிரமா ஆபீஸ்க்கு வர முடியாது. நான் தேவனிடத்து வந்தது. நான் இந்த ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது நான் தேவ சமூகத்தை எப்பவுமே வந்து ப்ரிப்பேரோட தான் வருவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆண்டு கேட்டேன், என்ன ஆண்டவரே இந்த ரிப்போர்ட் இருக்குதே, என் ரிப்போர்ட் எப்படி இருக்குது ஆண்டவரே? உலகத்தின் காரியத்தில் இது வரைக்கும் நானும் மனைவி போனா அந்த எல்லாமே காரியங்களை வாய்க்குது. செத்து போனா உயிரோட இருப்போம், கத்த காரியங்களை செய்கிறேன். அப்போ இருக்கும்போது இதை பார்க்கும்போது நம்ம சிபில் ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு ஒரு வாசத்தை பார்க்குது. அப்போதான் அந்த சிபில் ரிப்போர்ட்டை பார்த்து எந்த போடுமா அது, அப்போதான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம். ஓ, கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சிபில் ரிப்போர்ட் இருக்கு. சரி, நீங்களே எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க எனக்கு? அங்க பாரு, எக்ஸலன்ட்ல இருக்கிறேன். ஏன்னா என்னோட இருக்கிறவரு பெரியவர். டைம்ல எக்ஸலன்ட், கொடுக்குறதுல எக்ஸலன்ட், வாங்குறதுல எக்ஸலன்ட், பர்ஃபெக்ட். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஓகே, ஒரு விதம் சொல்றேன். போன வாரம் கிறிஸ்மஸ் முடிஞ்சுதான் என் டைனா ஒரு சாட்சி சொன்னாங்க. அண்ணன் எது செய்தாலும் எது பர்ஃபெக்டா செய்வார் சொன்னீங்களாம்மா. நான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தேன். ஒரு ஒட்டடை கூட க்ளீன் பண்ணுவேன், நானே தோட்டத்தை க்ளீன் பண்ணுவேன். ஒரு சிலதெல்லாம் பார்த்தோம் ஆண்டு க்ளீன் பண்ணாதுன்னு. நான் ஆண்டு வரை க்ளீன் பண்ணாத சொல்லும்போது க்ளீன் பண்ண நாளைக்கு க்ளீன் பண்ணுவேன். இங்கே ஒரு பெரிய பெலூன் அரைச்சி கட்டணும், அதை எடுங்கன்னு சொன்னேன். எடுத்து போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க குட்ல வந்துட்டாங்க. ஆனால் இதில் இருக்கு தெரியுமா, என்ன இருக்கு? செலோ டேப்பு, பெலூன் தெரிஞ்ச அவங்களுக்கு செலோ டேப்பு தெரியல. அதனால புவாருக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? புவாருக்கு வந்துட்டாங்க. ஸ்டேஜ் மேலாம் ஏறி கிளீன் பண்ணாங்க, எல்லாத்தையும் எடுத்தாங்க. இது மேல பேப்பர் கூட தொங்கினுக்குது, பேப்பர் கூட தொங்கினுக்குது. அல்லேலூயா. எடுத்ததுக்கு குட் வந்தது, விட்டதுக்கு புவார் வந்தது. சில நேரத்தில் இப்படி தான் நம்ம செய்யறோம். அர்ஜுனும் செய்யறது லாஸ்டா தோத்து போகுது. நான் சபைக்கு வர்றது உற்சாகமா வெளியே போறேன், வேலைக்கிழமை அவுட்டு, வேலைக்கிழமை சிபில் ரிப்போர்ட் டம்மி. குட்டாரு, நீ குட்டா இருந்தா தொட்டா கூட சுகமா. என் கர்த்தருக்கு சொல்றாரு, இன்னும் முடிக்கல, கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணாத. மார்க்ல பார்க்கும் பொழுது
பரோடு விசேஷமா 12 பேர் ஆசீர்வதிக்க தேவன். ஆண்டவர் சித்தத்தின்படி எங்களை அழைத்து தெரிந்து கொண்டு அவரோடு இருக்கும்படி இந்த 2 அப்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த 2 அப்பத்தையும் கர்த்தர் வருகிற அப்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இஸ் a supernatural God. அன்பான தேவ பிள்ளைகளே, மத்திய 14ஆம் அதிகாரம் 14-20 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு விரும்புகிறேன். இயேசு வந்து ஃபர்ஸ்ட் சீஷர்களை தெரிந்து கொண்டார். 12 பேரை தெரிந்து கொண்டாரு. தெரிந்து கொண்ட போது ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். யார் விசுவாசிங்க எனக்கு தெரியல. 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் லேட் ஆனாலும் தெரியல. ஓகே பாஸ்டர், ஆனா நான் இங்கிருந்து போகும்போது கர்த்தரோட வல்லமையை பெற்றுக்கொண்டு போற மட்டும் ஆமென் சொல்லுங்க. இல்ல லேட் ஆகுதுன்னா தயவு செய்து ஓபன் திஸ் டோர், யூ கேன் கோ. நான் இதே சொல்லிட்டேன். உனக்கு சிபில் ரிப்போர்ட் வேணும்னா, நல்ல எக்ஸலென்ட் வேணும்னா வெயிட் பண்ணு. இல்ல பரவாயில்ல நான் போறா இருக்கிறேன்னா ஓ நீ ரிப்போர்ட் உனக்கு போ. இனி கத்துக்கோ. ஏன்னா நாளைக்கு பெரிய ஆசீர்வாதம் வருது. விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. எங்கேருந்து வருது கேட்காதீங்க, ஆனா வருது. எக்ஸலண்டா இருந்தாலும் யோசிச்சு பார்த்துக்கோ. இங்க இருந்தா எவனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி லோன் கேட்கறானா? எவனை கேட்டிருக்கானா? அது இங்க இருந்தா ஒரு நாள் வருதா? ஒரு மாசம் வருதா? டெய்லி. இங்க இருந்து நினைச்சுக்கோங்க 1 hour once வருது. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. இந்த 12 பேரை தெரிந்து கொண்டேன். 12 பேரை இன்னைக்கு நான் பிளஸ் பண்ண போறேன். நீ எனக்கு எக்ஸலண்டா இருந்தா 1 ஹவருக்கு ஒரு ஃபோன் வரும்படி உனக்கு கரெக்டாக பிளஸிங் கொடுப்பார். இந்த 2025 உண்மையா சொல்றேன், you will be excellent to the God. Amen. But your civil is good, God's presence will be good with you. He's a supernatural God. இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இந்த வனாந்திரமான இடம் நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இது சீஷர் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த இடத்துல ஒண்ணு இவங்களை அனுப்பி போஜனம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்த்த பொழுது சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இன்னைக்கு அதத்தான் இன்னைக்கு போஜனத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்களே போஜனம் கொடுங்க. இன்னைக்கு ஊழியராக அப்பமாக தெரிந்து கொண்ட என்னையும் மனைவி இந்த நாளில் பலிப்பிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை பிளஸ் பண்றது வார்த்தைகள் மாற்றமல்ல, எதிர்காலத்தில் சிபில் பக்காவா இருக்கின்றதுக்காக இன்றைக்கு விசேஷமா நாங்களே போஜனத்தை கூட என்று சொல்லிவிட்டு மாத்திரமல்ல, அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு எடுக்க போகிற திரு விருந்துல நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நீ எக்ஸலண்டா சாட்சியா இருப்பையானால் நீ போகும்போது திருப்தியோட போவ. என் தேவன் அமர வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். Your report, how is your report? What's your report? Each and everything, what's your report? ஒவ்வொரு இன்ச்சினையும் காக்கணும், ஒவ்வொரு இன்ச்சினையும் கவனிக்கணும். பேச்சு ஒரு பெரிய சபையில ஒரு மகனை பார்த்து, ஒரு பெரிய சபையில ஒரு மகன் பாஸ்டருக்கு ரொம்ப கோசா இருப்பார். எனக்கு தெரியும். ஒரு வாட்டி எதுக்கு சந்திக்க போகும்போது பார்த்த சத்தியத்தை நல்லா அறிஞ்சவர், கிறிஸ்துக்குள்ள நல்ல போதகருக்கு கூடவே இருக்கிறவர். ஆனா அன்னைக்கு நான் அவரை பார்க்கிறேன், ஒரே வருத்தம். ஆனா என்ன சொல்ல முடியாது, என்ன தப்பா எடுத்துப்பாங்க. இது சொன்னா ஒத்துப்பாங்க, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கீஞ்ச ஜீனை போட்டு வர்றார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. I thought this, what is this? இது பாஸ்டர் தப்பு இல்லை, உள்ள சிபில் ரிப்போர்ட் தப்பா இருக்கு. I just want எங்க போனவன்னு சொல்லிட்டுங்களேன். இப்போ நான் இருக்க இப்போ இது இருக்கேன், நல்லா பக்காவாக இருக்க, புதுசு பண்ணி குத்தர் போட்டுன்னு வந்து ஒரு வேளை 2 பக்கம் நல்லா கிழிச்சிட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க நீங்க? இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? நல்லா தான் ஆர்டர் வச்சிருக்கிறாரு, கார்ல வந்து இறங்குறாரு. ஆனா ஏன் இவ்வளவு பிச்சைக்கரத்தமா போட்டு இருக்காரு? நிறைய பேருக்கு தன்னில் கண்கள் மூடப்பட்டுக்குது, கிழிஞ்சதை போட்டது, அதுக்கு ஒரு பந்தா ஃபேஷன். இன்னும் 4 ஓட்ட போட்டா பெரிய ஃபேஷன். ஒன் சிம்பிள் ரிப்போர்ட் இருக்குது, ரெட் கலர் சூப்பரா, ரெட் ஆரஞ்சு
கிரீனு கிரீனு. நீ எதுல இருக்கியோ நீயே பார்த்துக்கோங்க, நான் எதுவுமே சொல்லு. இன்னிலிருந்து கர்த்தர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். சவுல பவுலாக மாத்தினார். எங்க அப்பத்தை கொடுக்கும்போது சீசலுக்கு நாங்க எங்க கொடுப்போம், இருக்கிற அப்பத்தை எங்கிட்ட கொடு, அந்த அப்பத்தை நான் பிளஸ் பண்ணி கொடுக்குறேன். இனி கர்த்தர் பிளஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறார். நீங்களே அந்த பரிசுத்த அப்பம். ஒரு கேள்வி, நீங்கள் சாட்சியாக வாழ்கிறீர்களா? வேதத்தில் பார்க்கும்போது பேதுரு கூட கர்த்தர் வழி நடத்தினார், இயேசுவோடு அதே இருந்தார். மத்தேயு 26:69 சொல்லுகிறது, அத்தருணத்தில் இங்க பார்க்கும்போது இயேசுவோட கூட இருக்கிறார். பேதுரு குறித்து பார்க்கும் பொழுது அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி இப்ப எங்கனா இயேசுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்க போறாரு. பார்க்கிற போற இடத்துல ஒரு வேலைக்காரி சொல்றா, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றார். கூட இருந்தாய் என்று கூட இருக்கிறது அநேக கண்கள் பார்க்கிறது. கூடவே இருந்தார். கூட இருந்தார்னா வல்லமை சம்பவம் நடக்கும். அவர் இயேசுவோட பேதுரு இருந்தபடியாக வேதத்தில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கையின் மேல் கட்டில்களில் மேலும் கடத்தி பேதுரு நடந்து போகையில், நல்ல கவனிங்க, பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போ பேதுருவோட ரிப்போர்ட் எப்படி இருக்கு? எக்ஸலண்ட். நடந்து போகும் பொழுதே ஏன்னா யார் கூட இருக்கிறா? இயேசு கூட. இயேசு கூட இருக்கிறார்னா இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இயேசு கூட இருக்கிறார்னா இயேசு இங்க இருப்பாரா? ஆரஞ்சில் இருப்பாரா? குட்ல இருப்பார். ஆனா எக்ஸலண்ட்ல ரூம் போட்டு தங்கிடுவார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசு கூட இருக்கிறார். அழகப்பா, இயேசு கூட வருவார். திருமணம் வந்துட்டு போயிடுவார். இங்க சுத்தம், இங்க ஜோரா சொல்லுங்க சபையே, இயேசுக்கு வருவாரு. நான் தான் சாட்சி. இப்ப கேட்கிறேன், வருவாரா? இங்க தலைய காட்டுவார், இங்க இருப்பார். ஓகே, ஏதோ இருக்கிற போற மேல போறதுக்கு ரூட் மேப் கொடுக்குது. இங்கதான் ரூட் மேப். மேல எக்ஸலண்ட் ஒட்டி தான் மேல அலவுடு. அல்லேலூயா. அதுக்கு மேல நித்தியம் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க இதுதான் லைஃப்னு. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. இப்போ ஃப்ளைட்ல போறீங்க, டிக்கெட் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டிக்கெட் என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டினரி கிளாஸ் வந்து பிரீமியம். ஓகே, அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஆஃப் பிசினஸ் கிளாஸ்னா, பிசினஸ் கிளாஸ் எப்படி இருக்கும்னா போறது ஒரே ஃப்ளைட்டு, உள்ள திணிக்குது பல இருக்குது. ஊருக்கு போறது ஒரே ட்ரெயின். ஃபர்ஸ்ட் என்ன கம்பார்ட்மெண்ட்டு? ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டு, ரிசர்வ்டு, அப்புறம் ஏசி, அப்புறம் 2 டயரு, 3 டயர். 3 டயர்ல எப்படி இருக்கும்? உண்மை எக்ஸல். நாங்கள் பஞ்சாப் போயிட்டு வரோம், நாங்கள் டிக்கெட் ஏசி புக் பண்ணுவோம், டிக்கெட் கிடைக்கல. என் கூட வந்து கோபாசு ரொம்ப அப்படியே பயமுறுத்துவான். ஐயோ முடியலண்ணா, டிக்கெட் போயிடுச்சு, கிடைக்கலண்ணா. என்னடா எப்படா போகுது? இதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் பிடிக்க முடியும். இல்லை, கிடைக்காது, அடுத்த நாள் தான் போகணும். எங்களுக்கு புளிய கிடைக்குது. நான் சிஸ்டர் எல்லாம் பாஸ் பண்ணி இன்னும் ப்ரீ பேஸ் ட்ரெயினில் சும்மா சிரிச்சு ஓடாரு. நம்மளை எக்ஸிட்டில் வச்சிட்டார் ஆண்டவர். ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவரை ரூம் இல்லை, சும்மா ஜெகஜோதி ஆகுது, சிரிச்சுட்டு வரும், கொண்டாட்டம். இதுதான் பரலோகம். இதுக்கே இவ்வளோ கிளாஸ் இருக்குன்னா நம்ம இந்த கிளாஸ்லயே இவ்வளோண்டு ஆட்டுக்கு வால் இருக்கும். ஆனா செம்ம இதுலயே. அப்போ இந்த பேர் பண்ணவர் என்ன பண்ணுவாரு? நீ எங்க வேணாமா, நீ இப்போ எப்படி இருக்கிற? அந்த இடத்துக்கு நிறைய ஆள் வருவாங்க. உன்னை வந்தானோ, நீ வந்து அங்க அலறியோ நல்லவங்கள கூட. அதனால நீ அங்கேயே போயிடு. எங்க போயிடு? போயிருக்க போயிடு. சிபில் ஸ்கோர் பஸ். அல்லேலூயா. ஷிப்ல கூட இருக்குது.
டீலக்ஸாம், செமி டீலக்ஸ், டீலக்ஸ், பல்க் பிஸ்னஸ் டீலக்ஸாம். மேலே உட்காந்து பார்க்கலாம் மலையை. பரலோகம் போகிறதுக்கு சும்மாலாம் இல்லை, நித்தியம் இருக்கு. இந்த நித்தியத்துக்கு போகிறதுக்கு ஒரு அளவுக்கு குட் இருந்தால் கூட தப்பிச்சு விட்டுருவார். எக்ஸலண்ட்னா அங்கேயே ஒரு ரோ இருக்கும். பேதுரோட உட்கார வைப்பார், பவுலோட உட்கார வைப்பார், இல்லைன்னா அங்கே எங்கன்னா உட்கார வைப்பார். அன்பான தேவ பிள்ளைகளை, வாழ்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கு. ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு சிபில் ரிப்போர்ட்டை பாதுகாக்க தெரிஞ்ச உங்களுக்கு, இஎம்ஐ கரெக்டாக கட்ட தெரிஞ்ச உங்களுக்கு, எல்லாத்துக்கும் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு, எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கு. பர்ஃபெக்ட் brings everything. காண்டரோட பேசிக் கொண்டிருக்கார். பேதுருக்கு இன்றைக்கு சாட்சியாக பேசப்படுகிறார்னா அவரோட ரிப்போர்ட் எக்ஸலென்ட். ஜோரா சொல்லுங்க பாவம். சாணி உண்டு சைனி உண்டு ஜோரா சொல்லுங்க. பேதுரு ரிப்போர்ட் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? எக்ஸலென்ட். சொல்லுங்களேன். பேதுரோட ரிப்போர்ட் கூட இருந்தா தான் அது எக்ஸலென்ட். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் நியாயாதிபதிகள் 6:14, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். எவ்வளவு அற்புதமான தேவன். ஏனா கிதியோனோட யார் இருந்தது? கிதியோன் எப்படி எந்த ரிப்போர்ட்ல இருக்கிறாரு? எக்ஸலென்ட். சபையே பேசு எக்ஸலென்ட்டா? எக்ஸலென்ட். யோசுவா கூட அடுத்ததை பார்த்து முடிக்க போகிறேன். இங்க பார்க்கும் பொழுது எதற்காக உன்னை விசேஷமா பந்தில வர வைத்திருக்கார் என்றால், அந்த பந்தில் அமர வைப்பதற்கு. இன்றைக்கு இந்த பந்தில் அமர வைப்பதற்கு காரணம் உன்னை எக்ஸலண்டா குட்டா மாத்தி அவர் பந்தில் அமர வைப்பதற்கு. கிதியோனை மோசே பார்த்து யோசுவா பார்த்து சொல்றார், நீ உயிரோட நாள் இருக்க மட்டும் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோட அவர் கூட இருந்தாலேயே அவருக்கு என்ன மார்க்? யோசுவாக்கு என்ன கொடுக்குறீங்க? எக்ஸலென்ட். கால் எடுத்து வைக்கிறான், தண்ணி நிக்குது. அல்லேலூயா. மோசே போய் நிக்கிறான், சமுத்திரம் பிளக்குது. ஏன்னா அவங்க ரிப்போர்ட் எக்ஸலென்ட்டா இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏசாயா 43:12 வசனம் சொல்லுகிறது, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போவோம். ஆண்டவரே, how is my civil report? I want to change everything. கர்த்தர் மாத்துவார். சிலரும் பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சிபில் ரிப்போர்ட்டுக்காக ஆண்டு உங்களோட ஆசீர்வாதத்துக்காக சொல்றேன். சிபில் ரிப்போர்ட்டுக்கு ஒரு லோன் இருக்கு, ஒரு 4 லோன் இருக்கு. ஓகேங்களா? 4 இருக்கு. 4 லோனுக்கு இஎம்ஐ சொல்லுங்க. நீங்களே உங்க இஷ்டத்துக்கு சொல்லுங்க. 10,000, 12,000, ஒரு இஎம்ஐ 10,000ட்டாங்க. உங்க சம்பளம் 50,000 எவ்வளோ? உங்க சம்பளம் கணக்கு போட்டு சொல்லுங்க. உங்க சம்பளம் 4 இஎம்ஐ போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இஎம்ஐ 10,000, ரெண்டாவது இஎம்ஐ 12, எவ்வளோ ஆச்சு? 22. இன்னொன்று 4,000 எவ்வளோ ஆகுது? 20. இன்னொன்று எவ்வளோ ஆச்சு? டோட்டலாக சொல்லுங்க. 25 ஆயிடுச்சா? உன் சம்பளம் எவ்வளோ? 50. 25 ஒருத்தனுக்கு கம்மியாக கட்டு. ஒத்துப்பானா? என்ன பண்ண? உன் சிபில் ரிப்போர்ட்டு குறைஞ்சிரும். ஆண்டு சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தருக்கு எல்லா விஷயத்துக்கும் உண்மையா இருக்கும். எவரிதிங். நேரத்துக்கு உண்மையா இருங்க, கொடுக்கத்துல உண்மையா இருங்க, கர்த்தர் பேசுற வார்த்தை உண்மையா இருங்க. நீங்க போய் நிற்க பொழுது கர்த்தர் உங்களோட இருக்க சொல்லுவாங்க. நீங்க இல்லைங்க, நீங்க போய் நிற்கும் போதே God is with you அவங்க சொல்லணும். அதுதான் சாட்சி. நான் போன இன்னைக்கு சொல்றேன், நானும் மணி வச்சோம். எத்தனை பேர காரியமா நாங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா எங்களோட இருக்கிறவர் தெரியவர், எங்களோட பேசுகிற உண்மையானவர். தொடும்போது நான் அல்ல, பேதுரு தொட்டது போல தொடுகிறார். நான் தொடல, யோவான் தொட்டது போல தொடுகிறார். கர்த்தர் வாக்கியமே நடக்குது. If we are excellent, the mighty things will happen. If you are poor, nothing is going to happen. Today some changes God is doing. இன்னைக்கு தேவன் ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறார்.
நான் ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்து முடிக்க போறேன். 12 பேரை தெரிந்து கொண்ட தேவன் இன்னைக்கு சபையே 12 பேரை கர்த்தர் bless பண்ண விரும்புகிறார். டுடே உண்மையாக சொல்லுகிறேன், 12 பேரை bless பண்ண. அந்த 12 பேரை கர்த்தர் செலக்ட் பண்ணுவார். எழுந்து நிற்போம். ராபாலா சூதா லிம் ஆந்த ரிபோ லிமெஹேத்தனோ ஜலிபி ஹத்தலுவாந்தோ. My Lord, this is your children. This is your children. You are going to take them to the next level. So that teaching him to be the witness. நீ விட்னஸா வைப்பதற்காக பேசுகிறீர், சாட்சியா இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர். இங்க நிக்கிற அனைவரிடத்திலிருந்து 12 பேரை மகிமையா பிளஸ் பண்ண போகிறீங்க. ஒரு 12 பேரை கர்த்தர் பிளஸ் பண்றீங்க. அந்த 12 பேர் உம்மோட பார்வையில யார் சிவில் ரிப்போர்ட் மகிமையா இருக்கிறதோ அவர் நீ மகிமையா ஆஸ்வதிக்க போகிறீர். It may be anyone, my Lord. Anyone. You are going to make them excellent. You are going to make them to excellent. என்ற இவர்கள் தான் சாட்சி. இவர்கள் தான் அப்பம். ஆசீர்வதியும். சத்தியத்தின் போல இருக்கிறபடியாக, என் தேவனுடைய வல்லமை இறங்குகிறபடியாக, என் தேவனுடைய மகிமை இறங்குகிறபடி, பிரசன்னம் இறங்குகிறபடி, கைகளை உயர்த்தி சொல்லும் நானே சாட்சி. வாய்கள் இருக்கிறவர்கள் சொல்லுங்க நானே சாட்சி. நான் தான் சாட்சி. நான் தான் அப்பம். இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுவார். The God will tell about you. Today the breaking of bread is over here. இந்த திருவிருந்து பந்திக்கு போவதுக்கு முன்பாக உன் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் தருணத்தை தருகிறார். சபையே இன்னைக்கு ஆண்டுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கின்றார். Certain things when you're going to change, the mighty God's flow is going to come on you. அவரிடத்தில் நெருங்கும் பொழுது சில காரியங்கள் கட்டாகும். அவரிடத்தில் நெருங்கின பொழுது சில காரியங்கள் கட்டாய் புதிய உறவுகளை கொடுக்கிற தேவனா இருப்பார். என் தேவன் அசுத்தங்களை விளக்குகிறவர், பரிசுத்தத்தை நேசிக்கிறவர். இன்றைக்கு அருமையான வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவ பிரசனம் ஒவ்வொரு மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த அப்பம் புசிக்கும் போது இவர்களே அப்பமா இருக்கிறபடி, இவர்கள் பிறருக்கு ஒரு அப்பமா இருப்பதற்கு ஒரு மகிமையான இன்னைக்கு சொல்லிவிட்டீர். ஒரு பூர்ண சுகத்தை கொடுக்கிறீர் என்று, ஒரு பூர்ண விடுதலை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீர். Excellence has come over you to do the excellent my job. இந்த அருமையான வேலை தேவனுடைய பிரசனம் சபையில் உலாவி கொண்டிருக்கிறது. கேட்ட யாவருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். பிதா குமாரன் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி நன்றி செலுத்தி இந்த வேத வார்த்தையை கொடுத்து அன்றைக்கு பேதுரோடு இருந்தது போல இருக்கிறது போல, யோவானோடு இருந்தது போல, கிதியோடு இருந்தது போல, யோசோடு இருந்தது போல, சவுல பவுலாக மாற்றினது போல இன்றைக்கு இந்த பாத்திரங்களோடு கூட இருந்து இருக்க விரும்புகிறபடியாக ஒரு ஆசீர்வாதம் வைக்க போவதற்காக நன்றி செலுத்தி, இவர்களை மகிமையில வைக்க போவதற்காக நன்றி செலுத்தி சோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உச்சம் ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர், வல்லமையுள்ள தேவனாக்கார். நன்றியோடு துதிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அப்படி நின்னவன்